வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் கார்பன் கூட OH அப்படிங்கிற குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கும்போது ROH. ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப்பை குறிக்குது. ஸோ இந்த நேமில் எப்போவுமே ஆல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்னா சஃபிக்ஸோட முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த OH குரூப் போலார் நேச்சராக இருக்குது. O-H+ அப்படிங்கிற நேச்சராக இருக்கிறதுனால இது ஹை ரியாக்டிவிட்டியாகவும் இருக்குது. அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் கூட எத்தனை கார்பன் அட்டாச் ஆகிருக்கு அதை பொறுத்து தான் நமக்கு கிளாசிஃபிகேஷன் வருது. இப்போ ப்ரைமரி அப்படின்னு பார்க்கும்போது OH அட்டாச் ஆகிற கார்பன் கூட ஒரு R அப்படிங்கிறது இருக்குது. ஆறுங்கிறது அல்கைல் குரூப்பை குறிக்குது. ஸோ அடுத்ததாக 2 R2 இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி, R3 இருந்துச்சு அப்படின்னா டெர்ஷரி. ஆர் அப்படிங்கிறது இதில் அல்கைல் குரூப் CH2, CH3 அந்த மாதிரி குரூப்ஸை குறிக்குது. ஸோ இதை ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஆல்கஹால் எப்போவுமே போலார் நேச்சராக இருக்குது. ஸோ அதனால் இது தண்ணியில் ஹைட்ரஜன் பாண்டை உருவாக்கியிருக்கோம். ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறதுக்கு நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படும். ஸோ அதனால் பாய்லிங் பாயிண்ட் அதிகரிக்குது. ஸோ அடுத்தது இது தண்ணியில் சாலிபிளும் ஆகுது. ஏன்னா நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட் உருவாகிறதுனால. இந்த ரியாக்டிவிட்டி பார்க்கும்போது OH குரூப் தான் நமக்கு ரியாக்ஷன் சைட்டாக ஆக்ட் ஆகி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அடுத்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எல்லாமே இந்த OH குரூப்பில் தான் நடக்குது.